அடுத்து ஜோதிட ஆசிரியர் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் உயர் திரு ஆனந்த் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து அவருடைய கருத்துக்களை பேசுமாறு அழைக்கிறோம். வாங்கய்யா. சபையில் இருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட விரும்பிகளுக்கும் என் முதல்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லலிதாம்பிகை சகோதரிகள் நடத்தும், அதாவது பார்த்திங்கன்னா லேடிஸாக ரொம்ப சவாலாகவே இந்த விழாவை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க சிறப்பாக. அதுக்கு முதல்ல வந்து இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லணும். இது எனக்கு முதல் மேடை இந்த கருத்தரங்கத்தில். மூல நட்சத்திரம் ராஜலட்சுமி அம்மா வந்து பேசுனாங்க. மூல நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம், தோஷம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி பேசின பெருமாள் ஐயா வந்து தோஷங்களை பற்றி பேசுனாங்க. தோஷம்னு எடுத்தால் எல்லாமே தோஷம்தான். அந்த தோஷத்தில் என்ன நிவர்த்தி, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற காரண காரியங்களை முதல்ல பதிவு பண்ணணும். மூலம் ராஜலட்சுமி அம்மா பேசலாமா அதை பற்றி? மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு நம்ம பொதுமக்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது அதிகமான ஜோதிடர்கள் ஒரு சிலர் தவிர மூல நட்சத்திரம் ஆகாதுன்னா ஆகாதுமா, ஏன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லையா, முன்னாடி சொன்னார் இல்லையா, ஆயிலுக்கு மட்டும் நல்லா இருந்தால் போதும், அது மூல நட்சத்திரமாக இருந்தால் இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக இருந்தால் இருக்கலாம், ஆயில் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட பொருத்தம் பார்க்க வரும்போதே அவங்களே முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. பொருத்தம் வந்து இதை வந்து சரி வரும் அப்படின்னு நீ சொல்லு, அதை நான் காதால் வாங்கிட்டு போய் கடைசி காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த ஜோசியக்காரர் தான் பார்த்தான், என் புள்ள வாழ்க்கை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. உண்மையா இல்லையா? உண்மைதானே ஐயா? புரியுங்களா? அது மாதிரி தான் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. ஜாதகருடைய தகப்பன் எத்தனாவது பாவம்? 9. அப்போ மூல நட்சத்திரம் ஆரம்ப நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். சந்திரன் கேது ப்ளஸ் குரு, அப்படி தான் நம்ம கிரகச்சேர்க்கை எடுப்போம். அப்போ அந்த கிரகச்சேர்க்கை எடுக்கும்போது அதில் என்ன ஒரு சூட்சமம் அப்படின்னா, கேது நட்சத்திரனாவே பொதுவாக வந்து அவங்க இஷ்டப்பட்டு தான் செயல்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு இறைவன் இருப்பான் மேலே, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணியிருப்பான். அஸ்வினி மகம் மூலம். அது மூலம் வந்து கொஞ்சம் வீரியம் அதிகம். குருவோட வீடு, குருவோட வீடு அதில் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் தெள்ள தெளிவாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த முடிவின்படி தான் அவங்க செயல்படுவாங்க. அதுக்கு நம்ம ஹனுமான் பிறந்த நட்சத்திரன்றது தெள்ள தெளிவாக நம்ம வந்து புராண கதைகளையும் இதிகாசங்களையும் ஜோதிடத்தையும் இணைச்சி பேசக்கூடியது தான் நம்ம ஜோதிடவுடைய விஷயங்கள் எல்லாமே. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு கடவுளை வந்து நம்ம முன்னெடுத்துவோம். இந்து கடவுளை, அதோடைய குணாதிசயமும் மிருக அடையாளையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சு இது பண்ணுவோம். மூலத்துக்கு என்ன மிருக அடையாளம்? குரங்கா? நல்லா பாருங்கள், பெண்ணாய். புரியுங்களா? அப்போ இதில் நான் சொல்கிறது இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால், பெண்ணாயினா அதோடைய குணாதிசயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நமக்கு பின்னாடி ஒரு 4 பேர் ஓடி வரணும். அப்படி அது இனச்சேர்க்கைக்குன்னு வரும்போது அந்த ஒரு குணங்கள் அதுக்குள்ளே வந்துடும். அது மாதிரி பெண் மூலம் அப்படின்னா எல்லாரும் நமக்கு அடிமை அப்படின்னு முதல்ல அந்த மைண்டு இருக்கும். மூல நட்சத்திரம் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை விட, மூல நட்சத்திரத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா பொறுப்பெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு சோழி. நீ சொல்கிறத நான் கேட்குறாமா, நீ நல்ல அறிவாளி, நீ சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லிட்டாவே மூல நட்சத்திரம் தோஷம் கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க என்னென்னா, பாருங்கள் மேடம் கொஞ்சம் கவனிங்க. மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், குரு கேது சந்திரன். அப்போ இயற்கையிலேயே மனசு வந்து ரொம்ப அறிவாளி, குருவோட வீடு ரொம்ப புத்திசாலி. அறிவுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவும் புத்தி ஒன்று கிடையாது. அறிவுங்கிறது அனுபவத்தில் வர்றது, புத்திங்கிறது ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாதகருடைய தகப்பன் 9க்கு 9 சூரியன், சிம்ம தானே, தனுசுக்கு 9 சிம்ம தானே குழந்தை. நம்ம வீட்டுக்கு குழந்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினாக இல்லாமல் நம்ம வீட்டு மனுஷாலாக இருந்தால் சரி, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை தப்பு பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்ல, அதேமாரி பெரியவங்க எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனை கிடையாது.
என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கலாகவே அறிவு ஞானம் ஜாஸ்தி பிறக்கும் போதே. நீங்கள் மூல நட்சத்திரம் அப்படின்னு பிறந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகப்பன் வழி, தாய் தகப்பன் பாட்டி உறவு முறை, அந்த தகப்பன் பாட்டியோட உருவ அடையாளம், உருவங்கள், குணாதிசயம் அத்தனையும் அதுக்குள்ளே இருக்கும். அவங்களுடைய மறுபிறவின்னு கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஆமாங்க, என் புள்ள வந்து அதே மாதிரி தாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனனமானால் அவங்களுடைய மூதாதையர்களுடைய குணாதிசயமும் உருவ ஒத்துமையும் ஒன்றாவே இருக்கும். பொதுவாக அந்த 9வது வீடுன்னும் போது தகப்பண்ணும் போது மாமனார், 10வது வீடு தான் நம்ம மாமனார் வீடுன்னு சொல்லுவோம். பொதுவாக அப்படி தானே வருவோம். 10 தானே மாமனார் இருக்குக்கான, 3 10 அப்படி தானே வருவோம். மாமியார் மாமனார் அப்படி தானே, மாமனார் 3 மாமியார் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே தனம் வாக்கு எல்லாமே வந்து இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டோம்னா, ஏன்னா ஏற்கனவே கேது நட்சத்திரம் அதிகமாக பேசாது, பேச ஆரம்பித்தா தாங்காது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு, அது நம்ம குரங்குக்கு தான் அந்த அவங்க சேட்டையே முழுக்க முழுக்க குரங்கு சேட்டை ஜாஸ்தி இருக்கும் மூலத்தில். அப்போ மாமனாருக்கு சரியான மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மரியாதைனா அவர் எங்கள் அப்பா மாதிரி தானே, அப்பா முன்னாடி நம்ம கால் போட்டு உட்காருவோம்ல, ஏம்மா பொம்பளை பிள்ளை கொஞ்சம் காலை கீழே போட்டோம்னா போப்பா முடிஞ்ச எட்டி ஒதிப்பம்பா, அப்படி தான் இருக்கும் மூல நட்சத்திரம் பெண் பிள்ளைகள்லாம். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மாமனாருக்கு ஒரு மரியாதை கொடுக்காம உட்கார்ற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும். மரியாதைலாம் கிடையாது, அவர் என்னோட அப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த பெண் பிள்ளை. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இந்த பொண்ணு மரியாதை கொடுக்க மாட்டேங்குதுன்னுவாங்க. ஒரு கருத்து மோதல். கிட்டத்தட்ட ஒரு 26 வயசில் ஒரு பையனை கல்யாணம் ஆகுது, 27 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா தகப்பனுடைய பிடியில் இருந்து பொண்டாட்டி அழிச்சுட்டு போகிறான்ற மாதிரி, ஏன்டா அவன் பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணுறா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, மூல நட்சத்திர பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கு. இவருக்கும் அது கணவருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாது. கேட்டால் என் ஃப்ரெண்டு தானே, நீ ஹஸ்பண்ட் கிடையாது, நீ எனக்கு அப்பா தானே அப்படின்னு ஒரு வேறு ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் தான் மூல நட்சத்திரம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மூலம் தோஷம்லாம் கிடையாது, தோஷமே இல்லை. அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க, தோஷமே இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் நான் வந்து வேறு ஒரு விஷயத்தையும் நான் வந்து கலந்து பேசிக்கிறேன். அது மாதிரியான விஷயங்கள் ராஜலட்சுமி வந்து ரொம்ப நல்லா தான் பேசினாங்க. மூல நட்சத்திரம் அதனுடைய முரண்பாடுகளுங்கிற விஷயத்தையும் புதுமையான விஷயத்தையும் பேசினாங்க. ஐயா வந்து மாந்தி தோஷங்கள், திருவிடை மருதூர் புணர்ப்பு தோஷங்கள் பற்றி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பேசினார். புணர்ப்பு தோஷங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, புணர்ப்பு சனி சந்திரன் சேர்க்கை. அதில் புணர்ப்பு தோஷம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி அந்த உறவுகள், புணர்ப்பு தோஷம் போனாலும் அந்த உறவுகள் சரிப்படாதுன்ற ஒரு கான்செப்ட். சனினா இரும்பு, சந்திரனா தண்ணி. தண்ணியும் இரும்பும் சேர்ந்தால் துரு பிடிச்சி அந்த மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிடும், எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. அதுதான் அந்த புணர்ப்பு தோஷங்கிறது வந்து தோஷங்கிறத விட அவங்கள சேர்க்க வேண்டாம். அது மாதிரி இருந்தால் இது மாதிரி துரு பிடிச்சி, அப்போ கொஞ்சம் ஆயில் போட்டு 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 அதை ஃப்ரெஷ் ஆக்கிட்டே வரணும். அவங்கள உடல் நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கணும். அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எந்த தொழில் இருக்காங்களோ அந்த தொழிலுடைய அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும். மெயின் அதுதான். சனினா தொழில்காரகன், சனினா மக்கள் தொடர்பு, சனினா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஜாம்பவானே சனி தான் கிரகத்தில். ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பொதுவாக அரசியல்வாதிக்கு புணர்ப்பு தோஷம் இருந்தால் அடிக்கடி அவங்க வந்து மக்களோட ரெனியூவல் பண்ணிக்கணும், மக்களோட நல்ல தொடர்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கணும். ஜெயிச்சுட்டு போய் வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா அப்பயே வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க. அது இருக்கிறதுல ரொம்ப அருமையான தோஷம் புணர்ப்பு தோஷம். ஆனால் திருப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். தண்ணியில் இரும்பு போட்டால் திருப்பிடிக்கும், ஆனால் அதே கடலுக்குள்ளேயும் பாலத்தை கட்டுறான், தண்ணி போகிற பாலத்துக்குள்ளேயும் அதே இரும்பு போட்டு தான் பாலத்தை கட்டுறான். அப்போ ஏதாவது யோசிச்சுமா, ஏன் இந்த இரும்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்? அங்கே தான் அந்த புணர்ப்பு தோஷத்துடைய ரகசியமே அடங்கியிருக்கு. புரியுங்களா? அது மாதிரி வந்து ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் சரி, ஒவ்வொரு தோஷங்களுக்குள்ளேயும் அதுக்குள்ளே உள்ளே போயின்னு நம்ம வந்து ஆராய்ந்து ஐயா மாதிரி வந்து ஜாம்பவான்கிட்டலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய 30-35 வருடங்கள் அனுபவசாலி, நிறைய மாணாக்கர்களை உருவாக்கியிருக்காரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள். அதனால் அது வந்து நிறைய தோஷங்கள், பொதுவாகவே தோஷம் கிடையாது. அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி? அதுமாதிரி கேட்டை மூத்தாருக்கு ஆகாது, விசாகம் மைத்துனனுக்கு ஆகாது,
ஆயிலே மாமனாருக்கு ஆகாது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மறைந்திருக்கிறது. அது தோஷம் கிடையாது. நான் இப்போ வந்து இப்போ எங்கெல்லாம் தோஷம் அப்படின்னு பேசுனதை வச்சு இப்போ நான் என்னென்னா, யாரெல்லாம் அரசியலுக்கு யோகமானவர்கள் அப்படிங்கிற டாபிக்குள்ளே நான் வரலான்னு ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்தில் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். யாரெல்லாம் யோகம் அப்படின்னா, மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம். இவங்கெல்லாம் வந்து முதல் தர அரசியல்வாதிகள். இந்த லக்னத்தில் இருந்து அவங்களுக்கு 5ஆம் பாகம் ஸ்ட்ராங்காக இருந்து, அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் பாவம் சூரியன் வலுவாக இருந்து, அதுக்கு 9ஆம் அதிபதியாக குரு வலுவாக இருந்தால் அவங்கள வந்து நிரந்தர அரசியல்வாதி. இந்த அரசியலே கூட வருவாங்க போவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? 2ஆம் கட்ட தலைவர், 2ஆம் கட்ட அரசியல்வாதி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு வந்து இவங்க வந்து பொறுப்பில் இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. நிறைய எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? உள்ளாட்சித்துறையிலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, பார்லிமெண்ட்லையும் சரி. அப்படி இருக்கும்போது கடக லக்னம், கடகராசி, சிம்ம ராசி, சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இவங்கெல்லாம் வந்து நிரந்தர அரசியல்வாதிகள். அந்த அரசியலில் வந்து செழிச்சு இருப்பாங்களா, ஜெயிச்சு இருப்பாங்களா? அரசியல்வாதிங்கிறது வேற, அரசியல்வாதிங்கிறது வேற. அரசாங்கத்தோடைய அனுகூலத்தையும் அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ சிலர்லாம் வந்து காலத்துக்குமே அரசியல்வாதியாக இருந்து செத்து போயிடுவான். ஒரு மந்திரி பதவியும் கிடைக்கல, ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கல, ஒரு எம்எல்ஏ கிடைக்கல, ஒரு கவுன்சிலர் கூட கிடைக்காம நிறைய பேர் வாழ்ந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த லக்னம் இருக்கும், ஆனால் திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். பிறப்பு அரசியல்வாதியாக இருப்பான், ஆனால் வாழ்க்கைக்குள்ளே அரசியல்வாதியாக இருக்க மாட்டான் மக்களுடைய. அதே மாதிரி சனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த மக்கள் அவங்கள நேசிப்பாங்க, மக்களை இவர் நேசிப்பார். சனி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்காது, மக்களுடைய செல்வாக்கு இருக்க. ஏதாவது ராமராஜன் ஐயா வந்து 89 எப்படி எம்பி ஆகி 2 வருஷத்துலேயே காணாமல் போனாரோ அது மாதிரி மக்கள் நாயகன் பேர், ஆனால் அவருக்கு சனி சப்போர்ட் பண்ணல. மற்ற சுக்கிரன் ராகுலாம் சப்போர்ட் பண்ணார், அதனால் அவங்களுக்கு வந்து போகலை. அதேமாரி தான் 2வது கட்ட தலைவர், காலப்போக்கில் வந்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து துலா லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம். மகரமும் சில நேரத்தில் மகரத்தில் இருந்து லக்னம் இருந்து சனி வலுவாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. 5ஆம் அதிபதியை சப்போர்ட் பண்ணணும். மெயினாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா 5ஆம் அதிபதி இப்போ சப்போர்ட் பண்ணணும். 2ஆம் அதிபதி திசையோ 8ஆம் அதிபதி திசையோ நடந்தால் அவங்க அரசியல் செழிக்க முடியாது. அரசியல்வாதியாக இருப்பாங்க, அவங்க எலெக்ஷன் நிற்கிற நேரத்தில் நல்லா இருக்கும், டைம் நல்லா இருக்கும், அரசியல் சப்போர்ட் பண்ணோம், திசா புத்தியோ அந்தரமோ 2-8 சம்மந்தப்பட்டா அவங்களால வின்னிங் பண்ண முடியாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எல்லாம் அரசியல் கலங்கிறதுக்காக அந்த டாபிக் எடுத்துக்கலான்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து அரசியல்வாதிகளுக்கு இந்த லக்னம் ரொம்ப அவசியம் வேணும். சரி, காலப்போக்கில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்னா இந்த கடகம், சிம்மம், விருச்சிகத்திலேருந்து ஏதாவது ஒரு கிரகம் திசாபுத்திகள் அரசியல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வந்ததுன்னா அவங்க அதில் பங்கெடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிரந்தரமாக இல்லை. புத்தி அந்தரம்லாம் வந்தபோது லக்னமாக இருந்தால் விதிக்கப்பட்டது. அந்த விதிகளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம், அது நிறைய நேரம் நம்ம பேசணும்னா. இந்த முறையை வைத்துக்கொண்டு யாருக்காவது அரசியலில் வந்து நான் மேலே வருவேனான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் ஜோதிடத்தை காட்டி ஜாதகத்தை காட்டி அவர்கிட்ட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து நேரத்தை செலவழிங்க. அவருக்குரிய கட்டணத்தை கொடுத்து போன உடனே 100 ரூபாயை கொடுத்துட்டு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னா அவரும் அது மாதிரி தான் பார்த்து சொல்லுவார். உங்களுக்கு எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரி ஜோதிடருக்கும் நிறைய வேலை இருக்கும், புரியுதுங்களா? அது மாதிரி வந்து அரசியல்வாதிகள் முதல்ல வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அரசியல் காலத்தை வந்து வின் பண்ணலாங்கிறது ஒரு கான்செப்ட். பேச வாய்ப்பு கொடுத்த இந்த லலிதாம்பி சகோதரிகளுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் 100 ஜோதிடரை உருவாக்கணும். இலவச வகுப்பு எடுக்கிறாங்க, முகநூலில் பார்த்தேன், ரொம்ப நல்லா வரட்டும். நிறைய வீதிக்கு வீதி ஜோதிடர்கள், வீட்டுக்கு வீடு ஜோதிடர்களை உருவாக்குங்கள், ஜோதிடம் வெல்லட்டும்.
ஐயா இப்போ பேசும்போது புணர்ப்பு தோஷத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்து இந்த புணர்ப்பு. இந்த புணர்ப்பு என்னென்னா, திருமணத்து வரைக்கும் அந்த புணர்ப்பு வந்து நெகட்டிவாக ஒர்க் பண்ணுங்க. ஆஃப்டர் திருமணத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவாக மாறிடும். இதுக்கு என்ன விளக்கம்னு நான் சொல்கிறேங்க. அதாவது வந்து ஐயா சொன்னார், அருமையான பாயிண்ட் சொன்னார். சந்திரன், தண்ணீர், சனி, இரும்பு அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த இரும்பை நல்லா காய்ச்சி அதை ஷார்ப் பண்ணிட்டு அதை அப்படி அதை கொண்டு போய் தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பதப் பண்ணுறதுன்னு பேருங்க, அதுக்கு பேர் டெம்பரிங் பண்ணுறதுன்னு பேர். சூப்பர் ஆகிடுங்க அந்த இரும்பு. இதுதான் வந்து அந்த புனர்புணர்வு இதுங்க. இரும்பை காய்ச்சி நம்ம வந்து ஆசாரி பட்டறையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க, டெம்பரிங் பண்ணுவாங்க. இதே இந்த ராடெல்லாம் வருதுங்க, பில்டிங் ராடெல்லாம் வருது பாருங்கள், அதுக்கு பேர் டிஎம்டி பார்னு பேருங்க. அந்த பாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க வாட்டரில், அப்போ தான் அது டெம்பரிங் ஆகுது. அதனால் புணர்ப்பை பற்றி திருமணத்துக்கு முன்னாடி மட்டும் பயப்பட்டால் போதும், அதுக்கு பின்னாடி புணர்ப்பு வந்து யோகமாக மாறிடும். நன்றிங்க ஐயா. ஆனந்த் சார் அப்படின்னா இந்த 4 வருஷமாக அவர் கூட நாங்களும் பயணம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து உட்காருங்க சார். அவர் எங்கள் குருநாதர். காலபுருஷ தத்துவத்தால் அந்த ஜாதகத்தை இணைச்சி எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத மிக அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது ஒவ்வொரு குருநாதர்ட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்குது. அதை வந்து மாணவர்களுக்கு அழகாக இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஜோதிடங்கிறது கடல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கடலை எப்படி மூழ்கி முத்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு குருமார்கள்ட்ட படிச்சிருக்கோம். அந்த விஷயத்தில் காலபுருஷ தத்துவத்தையும் ஜாதகத்தையும் இணைச்சி எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ஐயா அவர்கள்ட்ட தான் நான் படித்தேன். அதை வச்சு நிறைய பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பெருமையாக இருக்குது. நம்ம அழைப்புக்கு நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு அவர் அழைக்கலை, மன்னிக்கவும் ஐயா. 2வது மீட்டிங் இருந்து அழைச்சிக்கிட்டே இருக்கேன், வரேன்னு இப்போ தான் 11வது மீட்டிங் வந்திருக்கிறாரு. அதே போல் புணர்ப்பு பற்றி அழகாக சொன்னார். இந்த ஜாதகம் நேற்று கூட ஒரு ஆய்வு பண்ணணும் நானும் எங்கள் ஒரு குரூப்பில். அந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரை பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கியிருக்குது. பச்சை இங்கில் கையெழுத்து போகிற அளவுக்கு அவர் ₹1 கூட செலவு இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி விவோ ஆஃபீஸர் ஆகி அடுத்தடுத்து ரேஞ்சுக்கு அவர் செலவே இல்லாமல் அந்த புணர்ப்பு தோஷங்கிறது அவர் சொன்ன மாதிரி அதில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப கட்டாயம் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நிறையா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இந்த புணர்ப்பு தோஷம் அதில் அவங்க நல்லா ஊறிக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு அரசு சம்மந்தப்பட்டதில் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்மளும் ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மிக்க நன்றிங்கய்யா. நம்ம அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நம்ம ஆனந்த் ஐயா அவர்களுக்கு சுந்தரராஜ் ஐயா மரியாதை செலுத்துவார்கள் திருப்பூர் சார்பில்.